வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் இட் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு நேஷனல் போர்ட்டபிள் ரெக்கார்ட் பிளேயர், ஒரு சூப்பர் பிளேயர். இது வந்து இப்போ டெட் கண்டிஷனில் இருக்குது. என்னென்ன ப்ராப்ளம் இதில் இருக்குது, இதை எப்படி ஈஸியாக நம்ம சர்வீஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்பில்ட் ஆம்பிளிஃபையர் இருக்குது. இதில் ரேடியோ, மீடியம் வேவ் ஷார்ட் வேவ் இருக்குது. அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கேட்டேஜ் எல்லாம் நல்ல குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. இப்போ இது வந்து டெட் கண்டிஷனில் இருக்குது. நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஆன் பண்ணியாச்சு. இதில் என்னெல்லாம் மோடு இருக்குன்னா 45, 33 ரெண்டு ஸ்பீடு போட்டிருக்கிறாங்க, மீடியம் வேவ், ஷார்ட் வேவ். இது இப்போ 45ல் இருக்குது. நார்மலாக இந்த மாதிரி ரெக்கார்ட் பிளேயர் இந்த ட்ரோனாமல் லிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணோன்னே இது ஓட ஆரம்பிக்கணும். இது ஓடலை, ஒரு ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம், இந்த வால்யூம் வந்து இப்போ ஃபுல்லாக இருக்குது. இந்த கேட்ரிட்ஜை இந்த மாதிரி தட்டும்போது சவுண்டு கேட்கணும், ஒன்றுமே கேட்கல. ஸோ மெக்கானிசமும் ப்ராப்ளத்தில் இருக்குது, ஆம்பிளிஃபையர் சைடும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பவர் சப்ளை ப்ராப்ளம்னு நினைக்கிறாங்க. ஓகே, பவர் சப்ளை ப்ராப்ளமானு சொல்லி பார்ப்போம். பவர் சப்ளை ப்ராப்ளம்னா நம்ம வோல்டேஜ் மெஷர் பண்ணி பார்த்துடலாம். இதை கலத்துறதுக்கு முன்னாடி இது லாக்கில் இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி இதில் வந்து விழுந்துன்னா ஊசி போயிடும். ஏன்னா இந்த மாதிரி ஊசி கிடைக்கிறது கஷ்டம். இதே மாடல் பிளேயர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஐட்லர் வீல் கிடையாது. இது வந்து ஒரு மோட்டரோட அந்த ஸ்பிண்டில் டைரெக்டாக இதை டிரைவ் பண்ணுது. இதில் ஒரு ரப்பர் இருக்குது. இந்த ரப்பரை வந்து இந்த ஸ்பிண்டில் வந்து சுற்றும் போது இந்த ரப்பர் வீல் சுற்றி இந்த பிளாட்டர் வந்து சுற்றுது. இது ஒரு வித்தியாசமான பிளேயர், நல்ல ஒரு மாடல் பிளேயர். பார்ப்போம் இது என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதை நான் ஸ்க்ரூ கலத்தி தான் வச்சுருக்கிறேன். நான் பவரை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா உள்ளே எங்கெல்லாம் பவர் வருதுன்னு தெரியாது, அதனால் பவரை ஆஃப் பண்ணிடணும். ஓகே, ஆஃப் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இந்த ப்ளக்கை வந்து எடுத்துருங்க. ஏன்னா சில சமயங்களில் சுவிட்ச் ஆஃபில் இருந்தாலும் ஃபேஸ் வந்து வந்துட்டுருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே இந்த போர்ட்லேயே வந்துட்டு மோட்டார், போர்டு, ஸ்பீக்கர் எல்லாமே இவ்வளோக்குள்ளேயும் இருக்குது. ஆண்டனா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பவர் சப்ளை ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குது. அதனால் பவர் சப்ளை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து 230 வோல்ட் வந்துட்டு, ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் 230 வோல்ட் இப்போ வந்துட்டு இருக்கணும். இங்கே நான் 250ல் வச்சுட்டு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இருக்குது அந்த எண்டு போயிட்டு 250 ரேஞ்சு எண்டு போகுது. அப்போ அரௌண்டு ஒரு 245 வோல்ட்டு கிட்ட வருது. ஓகே, ஸோ இந்த பக்கம் நம்ம தொட்டக்கூடாது. இப்போ அந்த பக்கம், இந்த பக்கம் நமக்கு ஒர்க் ஆச்சுன்னா பவர் சப்ளை நல்லா இருக்குன்னு அர்த்தம். 50ல் வச்சுருக்கிறேன், பார்ப்போம். இந்த ஓடுது 50னா 6 வோல்ட் இருக்குது. இது வந்து 2-3 டேப்பிங் இருக்குது. இது ஓவர் வோல்டேஜ் காமிக்குது, இதுவும் ஓவர் வோல்டேஜ் காமிக்குது. ஓகே, ஸோ இப்போ அதை பற்றி நமக்கு ப்ராப்ளம் இல்லை. பவர் சப்ளை நல்லா இருக்குது. இந்த மாடல் பிளேயரில் பவர் சப்ளை நல்லா இருந்தால் அடுத்தால பார்க்க வேண்டியது என்னென்னா, இதில் ஒரு சுவிட்ச் இருக்கும். நான் இப்போ ஆனில் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல நம்ம இதை மூவ் பண்ணும்போது ஒரு சுவிட்ச் ஆன் ஆகும். அந்த சுவிட்ச் தான் நான் லீஃப் சுவிட்ச். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் அதை சொல்லியிருக்கிறேன். அந்த லீஃப் சுவிட்ச் எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது. நான் இதை அசைச்சு காமிக்கிறேன். இந்த இருக்குது, இந்த அசை. நான் இந்த டோனாம் அசையும் போது பாருங்கள், இந்த லீஃப் சுவிட்ச் இன்னும் ஒரு சுவிட்ச் ஒர்க் ஆகுது. இங்கே வந்து ஏசி வராது, டிசி தான் வரும். அதனால் நம்ம அதை தொட்டாலும் ஒன்றும் செய்யாது. இந்த பக்கம் கவனமாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த சுவிட்சில் எடுத்தாலும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். இந்த சுவிட்சில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கங்க. இதில் ஒரு கேப் இருக்கும். நம்ம வந்து இதை அசைக்கும் போது, இது இந்த மாதிரி அசைக்கும் போது அந்த கேப் வந்து சுவிட்ச் மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி இந்த கேப்புக்குள்ளே கொடுத்துட்டு இப்படி லைட்டாக தொட்டு பாருங்கள், மோட்ரு ஓடணும். மோட்ரு ஓடிச்சுன்னா இது வந்து ப்ராப்ளத்தில் இருக்குது, மீதி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். பார்ப்போம் அந்த மோட்ரு ஓடுறதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். இதான் மோட்டார். இதில் வந்து நம்ம வீலை இப்போ மாட்ட முடியாது, அதனால் நான் தெரியறதுக்காக நான் மாட்டி காமிக்கிறேன்.
ஓகே, இதை ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மாடலில் வந்து நம்ம இந்த பிளாட்டரை போடும்போது இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மோட்டார் கொஞ்சம் அந்த பொசிஷன் விட்டு விலகும். ஸோ இது வந்து ஃப்ரீயாக விழுந்துடும். ஓகே, இப்போ லாக் ஆகிட்டு. இப்போ 2 பக்கமும் தெரியணும். இதை நான் அசைக்கும் போது இது ஒர்க் ஆகணும். அதுக்கு பதிலாக நான் இந்த சுவிட்சை வந்து நான் மேனுவலாக நான் ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இந்த ஓட ஆரம்பிச்சிட்டு இது பாருங்க. நான் இங்கே சுவிட்சை நான் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து லைட்டாக நான் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறேன், இங்கே ஓடுது. ஸோ மெக்கானிசம் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள். இங்கே தான் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நம்ம இப்போ இந்த சுவிட்சை வந்து கரெக்ட் பண்ணணும். ஒன்றுலே அதில் உள்ள ஏதாவது கார்பன் அல்லது ஏதாவது அழுக்கு இருக்கும், அதை க்ளீன் பண்ணி போடணும். இல்லைனா அந்த கேப்பை கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பவர் ஆஃப் பண்ணி ப்ளக்கை ரிமூவ் பண்ணிட்டேன். அது கரெக்டாக இருந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சாண்ட் பேப்பர், தேய்ப்பு தாள்னு சொல்லுவோம், இதை எடுத்து கொஞ்சம் அதை அந்த கேப்பை வந்து நம்ம கொஞ்சம் தேய்ச்சிக்கணும். ஏன்னா அதில் ஏதாவது அழுக்கு இருக்கும். சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டு பார்ப்போம். இப்போ செக் பண்ணுறதுக்கு நான் இந்த பிளாட்டரை போடுறேன், இதை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பவர் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சு தன்னாலே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு. நான் அந்த நோஸ் பிளேயர் எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன், சுவிட்சு தன்னாலே ஓட ஆரம்பிச்சிட்டு. அப்போ இனி அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு நான் பவர் ஆஃப் பண்ணுறேன். இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சுவிட்சு எப்போ தொடணும் தொடக்கூடாதுங்கிறத நமக்கு இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ ஓரளவு கரெக்ட் ஆகிட்டு, பட் இந்த பொசிஷனில் ஓடக்கூடாது, கொஞ்சம் இங்கே தள்ளி வரணும். இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள். இதை எடுத்தால் தான் ஆன் ஆகணும், பட் நான் இதில் வைக்கும் போதும் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ஆனால் இங்கே தள்ளும்போது இப்போ பரவாயில்ல. அப்போ இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த லிவரை இன்னும் கொஞ்சம் இங்கே தள்ளி விட்டால் போதும். ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ண முடியும். சூப்பர், கிளியர் ஆகிட்டு நான் போட்டு காமிக்கிறேன். சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள். டன், மெக்கானிக்கல் ப்ராப்ளம் சால்வ்டு. இனி இப்போ இதை தட்டும்போது ஸ்பீக்கரில் சவுண்ட் வரணும். இது வந்து கண்டிப்பாக ஆம்பிளிஃபையர் ப்ராப்ளமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறேன், ஒரு சாக்கெட்டில் வந்து ஒரு சுவிட்ச் இருக்கும், அந்த ப்ராப்ளமும் கூட இருக்கலாம். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஆம்பிளிஃபையர் இல்லை, இந்த ஸ்பீக்கருக்கு வந்து இப்படி ஒரு சாக்கெட் வழியாக தான் லைன் வரும். ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கருக்கு இதிலேருந்து ஒரு சாக்கெட் போட்டிருக்கிறாங்க. இந்த சாக்கெட்லேருந்து நம்ம ஒரு பின்னு, ஒரு ஆடியோ பின்னு நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா அதுலேருந்து எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வழியாக தான் ஆம்பிளிஃபையர்லேருந்து இந்த ஸ்பீக்கருக்கு லைன் வருது. ஸோ இது ஒரு சுவிட்ச் தான். இந்த சுவிட்ச் நம்ம அந்த பின்னை போடும்போது இதில் வந்து ஒரு சுவிட்ச் ஒர்க் ஆகும். நான் நினைக்கிறேன்
இதில் வந்து இந்த ஒரு காண்டாக்ட் இருக்குது, இந்த சுவிட்ச் நம்ம இந்த சாக் பின்னை போடும்போது இது கொஞ்சம் விலகும், இழுத்த உடனே ஜாயிண்ட் ஆகணும். பட் ஜாயிண்ட் ஆகலை, ஒரு சின்ன கேப் இருக்கிற மாதிரி தெரியுது. கன்ஃபார்ம் பண்ணிடும். இப்போ ஆன் பண்ணுறேன், அதே மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வால்யூம் ஃபுல் வால்யூமில் வச்சுருக்கிறேன். இதாக இருக்குது வால்யூம் கண்ட்ரோலில். சென்டர் பின்னு சவுண்ட் வரணும், சவுண்ட் வரல. எந்த பின்னில் வச்சாலுமே சவுண்ட் வரல. ஸோ பார்த்தா தெரியுது நமக்கு ஆம்பிளிஃபையர் போர்டு ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. ஆனால் ப்ராப்ளம் இங்கே இருக்குது, இங்கே பார்த்துங்க. நான் இப்போ இதை இங்கே ஃபுல் வால்யூம் வச்சுருக்கிறதுனால இங்கேருந்து சவுண்ட் இது கேட்ரிட்ஜ் வந்து இந்த மாதிரி சில சமயங்களில் சவுண்டு போடும். நான் இப்போ இங்கே பாருங்கள், கேட்ரிட்ஜை தட்டுறேன், சூப்பர் சவுண்டு கேட்குது. நான் இங்கே வைக்கிறேன் பாருங்க. ஸோ எல்லாமே கிளியராக ஒர்க் ஆகுது. நான் இதை விட்டுட்டேன், ஃபுல்லாக டெட் ஆகிட்டு. ப்ராப்ளம் தான் இருக்குது. இங்கேயும் இதே மாதிரி தான். இது என்னென்னா, இதெல்லாம் வந்து ஒரு 25-30 வருஷமாக யாருமே யூஸ் பண்ணலை, அப்படியே இருந்து எல்லாமே இந்த வந்து உள்ளே வந்து அழுக்கு இருக்குது. ஸோ இதை இப்போ இடத்துல க்ளீன் பண்ணுவோம். இப்போ க்ளீன் மட்டும் பண்ணுவோம். இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன். இந்த சவுண்ட் வந்துட்டு ஸோ சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. கேட்ரிட்ஜும் ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்கள், நான் வால்யூம் குறைச்சி வச்சு தட்டுறேன். உங்கள் மைக்கில் எப்படி கேட்குது பாருங்கள், ஒன்றுமே கேட்கல. ஸோ சூப்பர், 100% ஃபங்க்ஷன். இப்போ மெக்கானிசம் கிளியர் ஆகியாச்சு. இனி இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ப்ராப்ளம் வந்து இந்த கனெக்டர்லேயும் ப்ராப்ளம் வந்திருக்கு, நமக்கு இங்கே உள்ள லீவ் சுவிட்ச்லேயும் ப்ராப்ளம் வந்திருக்கு. இனி கேட்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு பார்த்தா தான் தெரியும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை செட் பண்ணுறேன். சூப்பராக சீட்டிங் ஆகிட்டு. இங்கே பாருங்கன்னா, இது இந்த சாக்கெட்டை வைக்கிறதுக்கு இதில் ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஹோலில் கரெக்டாக லாக் ஆகிடும். இந்த லாக் ஆகிட்டு, ஏன்னா நம்ம வெளியே இருந்து அந்த பின்னு ஆடியோ பின்னை இதில் சொருகிக்கலாம். ஓகே, சூப்பராக லாக் ஆகிட்டு. சரி, இப்போ நம்ம போட்டு பார்ப்போம், ஒரு ரெக்கார்டு போட்டு பார்ப்போம், கேட்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதை ப்ரெஸ் பண்ணால் அது டக்குன்னு விழும் பாருங்க. ஓகே, இந்த மாடல் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான பிளேயர், ஒரு ஹை எண்ட் பிளேயர், நல்லா இருக்கு. ஓகே, இப்போ 45ல் இருக்குது. ஒரு 45 ரெக்கார்டு போட்டு பார்ப்போம். இது 45 RPM ரெக்கார்டு, ஒரு நல்ல ரெக்கார்டு. ஆனால் உடஞ்சிருக்கு. நான் இது எதுக்காக இதை போட்டு காமிக்கிறேன்னா, பழமையான பொருள்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சா கூட யூஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு பென்ட்ரைவ் நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் விழுந்துட்டுன்னா திருப்பி ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதில் இருக்க எல்லா டேட்டாவும் வேஸ்ட். ஆனால் இங்கே பாருங்க, இந்த உடஞ்ச ரெக்கார்டுனா நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் பாருங்க. இதுக்கு இங்கே இருக்க பாட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பழமை வந்து அவ்வளோ இனிமையானது. இந்த மாதிரி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது உடஞ்ச பிறகு நம்ம யூஸ் பண்ணுறோம். 45ல் எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். அதில் வச்சிங்கன்னா ஊசி போயிடும். நான் சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக தான் நான் வைக்கிறேன். நான் ரெண்டாவது பாட்டில் வைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பிளேயர் தந்தவர் நினச்சிருப்பாரு, இந்த பிளேயர் வந்து இனி பாடாதுன்னு. ஏன்னா என்கிட்ட சொன்னாங்க, சார் நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலை, இது வந்து எனக்கு எப்படியாவது வேணும்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னென்னா, இந்த ஊசி கொஞ்சம் மொட்டையாக இருக்குது, ஊசி தேஞ்சிருக்கு. ஏன்னா அந்த லைன் வந்து அதே லைனில் வருதுன்னா ஊசி ப்ராப்ளம் இருக்கும். அப்படி இல்லைன்னா இதில் அழுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி பார்க்கலாம். இது ஆக்சுவலி ரெக்கார்டு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பட் நமக்கு என்னென்னா, இன்னொன்று இங்கே பாருங்கள், இந்த பிளேயர் வந்து
கொஞ்சம் இப்படி கிராஸில் இருக்குது, அது நான் கரெக்டாக வைக்கல. பக்காவாக இந்த மாதிரி நேராக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக பாடும். ஓகே, இப்போ 33 ஒன்று போட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ 33யும் சூப்பராக ஓடுது. கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. இனி இந்த ஊசியெல்லாம் க்ளீன் பண்ணி பார்க்கணும், ஏன்னா அதில் நிறைய அழுக்கு இருக்கும். நமக்கு இப்போ ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சாச்சு. மெக்கானிக்கல் ப்ராப்ளம் என்ன இருந்துச்சு, அது மாதிரி அந்த ஆம்பிளிஃபையரில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சோன்னா எந்த பிளேயரை வேணாலும் நம்ம ரெடி பண்ணலாம். இல்லாமல் நம்ம சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னா அது எப்படி ஆகி போவோம்னா, வயிறு வலி உள்ளவங்களுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு கால் வலி உள்ளவங்களுக்கு வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆகி போகும். திருப்பி நம்ம அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிரும். ஏன்னா சிலவங்க கொண்டு வரக்கூடிய ரெக்கார்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கொடுத்து கலத்திருப்பாங்க, அங்கே வந்து உள்ள நிறைய நாசம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை ரெண்டாவது நம்ம திருப்பி சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம என்ன ப்ராப்ளமோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணாலே போதும், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது ஒரு நல்ல ரெக்கார்ட் பிளேயர். டெட் கண்டிஷனில் இருந்த ஒரு ரெக்கார்ட் பிளேயர் வந்து இப்போ ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே சர்வீஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் சர்வீஸ் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலே பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும்